காலகாலமா ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டில 24 பைசா தான் திரும்பி தரீங்க. இது எப்படி நியாயமாகும்? ஏன்னா இதுல சப் கொஸ்டின் கேட்கணும்க்கா, நீங்க மறக்காம கேளுங்க. ஒரு சில சங்கிங்க இருக்காங்கல்ல, அந்த 3% ஆதரிக்கிற சங்கிகள். நீங்க அப்படி இல்லக்கா. நீங்க அதனால இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசர்வேஷன் என்னமோ 100 வருஷம் 75 வருஷம் 50 வருஷமா கொடுத்துட்டு இருக்க மாதிரி எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னே தெரியாம காலகாலமா ரிசர்வேஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் வாங்குவீங்க? இந்த ரிசர்வேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முட்டுக்கடை போடணும்னு நினைச்சானுங்க. அது முட்டுக்கடை போடலன்னு பழக்க தோசை தட்டை தூக்கிட்டு வந்து எங்களுக்கும் இடபிள்யூஎஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்க காலகாலமாக ரிசர்வேஷன் கொடுத்ததால் அது நிறுத்தப்பட வேணும்னு பேசுற எவனுமே நாங்க 10 வருஷத்துக்கு மேல ஜிஎஸ்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க தாங்க தமிழ்நாடு அரசு தாங்க கொண்டு யூபி பீகார் போன்ற எல்லா மாநிலங்களுக்கும் படி அளந்துட்டு இருக்கோம். நாங்க ₹1 கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ₹2 கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு 24 பைசாவா தான் கொடுக்குறீங்க. நாங்க எப்பங்க முன்னேற? எங்க காசு எங்களுக்கு வேணும்ல. மெட்ரோக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கல்விக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதையும் திருப்பி ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தரலாம்லக்கா. நீங்க தமிழர்கள் தானே பாதிப்படைறாங்க இதனால, அதனால அதை கேட்டு வாங்கி தரலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருக்குக்கா.